வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலீஃப்ல விவாதிக்கிற விஷயங்கள், புதிதாக கட்சி தொடங்கிய ஒரு முக்கிய நபர், ஈரான் பிரச்சனையில் அமெரிக்காவோட கப்பலை ஈரான் அடித்த விஷயங்கள், திமுக கூட்டணி ஒற்றுமையாக இருக்குன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க, ஆனால் 5 சீட்டும் கொடுத்ததாக அதிருப்தியில் இருக்க கம்யூனிஸ்டுகள், அதிமுகவில் புதிதாக சேர்ந்த விஐபி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பேச இருக்கோம். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் அண்ணே, நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடிண்ணே, நேற்று இந்த விளாத்திக்குளத்தில் பாதிக்கப்பட்ட பெண், அதோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டர் இன்னைக்கு வந்துட்டு, அந்த குழந்தையோட கழுத்தை உடைச்சிருந்துருக்குறாங்க, பல்வேறு விதங்களில் அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம்முடைய எம்பி கனிமொழி அவர்கள் அதை சந்திக்க போயிருந்திருக்காங்க. மக்கள் பலாத்காரம் ஆமாம் அது பண்ணியிருக்காங்க. மக்களுமே அவங்கள சுற்றி நேற்று 2 நாள் ஏன் வரல அப்படிங்கிற கொஸ்டினோட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அதுவும் சொல்லப்போனால் திமுகவோட நாடாளுமன்ற குழு தலைவர் அவங்க தான், இன்றைக்கி அவங்க சுற்றி வளைக்கப்பட்டிருக்காங்க மக்களால். மாவட்டத்துடைய முக்கிய திமுக புள்ளி கும்மிடிப்பூண்டி அருகே பெண்ணை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் ரஞ்சித், துளசிராமன், முத்துகிருஷ்ணா ஆகிய 3 பேர் கைது. பெட்டிக்கடை நடத்தி வரும் பெண்ணை கடத்தி சென்று வன்கொடுமை செய்த புகாரில் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இது லேட்டஸ்ட் அப்டேட்டு. நீங்கள் சொன்னதெல்லாம் அப்டேட், இது லேட்டஸ்ட் அப்டேட்டு. அப்போது நாளொரு மேனி பொழுது ஒன்றுன்ற மாதிரி அவ்வளோ மோசமாக போய்கிட்டு இருக்குது. தூத்துக்குடியில் அந்த பெரிய போராட்டத்துக்கு பிறகு கீதா ஜீவன் இவங்கெல்லாம் போய் பேசி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்லி ஏதோ நிதி உதவி எதோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு தான் கலைஞ்சு போயிருக்காங்க உறவினர்கள். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சிட்டோம் வாங்க நீங்கள் இப்போ ஈஸியாக என்ட்ரி ஆகலான்னொன்னா இவங்க வந்தோன்னா பெருசாக சூழ்ந்துட்டாங்க. இது வரைக்கும் கனிமொழி அவர்கள் இளம் விதவைகள் டாஸ்மார்க்லாம் பேசி அதில் பெரிய சர்ச்சைக்காகி அவங்க போராடலாம் தான் பிரச்சனை. இப்போது போதை, இந்த கலாச்சார இது ப்ளஸ்ஸு போதை ஆசாமிகள், போதை வெறியர்கள், பெண்களுக்கு எதிரான செய்கிற குற்றங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது, இது எல்லாம் சேர்ந்து கனிமொழிலாம் இன்றைக்கி சமாளிக்க முடியாத அளவுக்கு போயிருக்கு. இது இப்படியே போனால் துடை தெரியப்படுவார்கள் அவர்கள். மக்களுக்கு அவ்வளோ ஒரு கடுமையான கோபம் எல்லாமே இருக்குது பல மாவட்டங்களில். ஆகாஷ் மேட்டர் பார்த்தீங்கல்ல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக மாறிட்டு. இதை இவர்கள் வாயை திறக்க மாட்டோம். 5 சீட்டு 6 சீட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிற நேரன்றதுனால வாயை திறக்காமல் நாங்குநேரி போனார்ல அவர், திரும்ப இப்போ போக வேண்டியது ஆகாஷ் வீட்டுக்கு போக முடியாதுல்ல, போக முடியாது. இல்லைண்ணா, இப்போ தமிழ்நாட்டில் இந்த மக்களுக்கு தான் பாதிப்பு, அந்த மக்களுக்கு தான் பாதிப்பு இல்லை, எல்லா மக்களுக்குமே பாதிப்புங்கிற மாதிரி வந்துருச்சு. பெண் குழந்தைகள் வச்சுக்கிறவங்களாம் வயிற்றுல நெருப்பு கட்டுற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அந்த சூழ்நிலை தள்ளிப்பட்டிருக்கு. வெளியில் போனாலே பிரச்சனை. சின்ன குழந்தைகள் வெளியே விளையாடிட்டு தான் நாய் கடிக்குது. நாய்களை அப்புறப்படுத்துறது, அதில் முறையாக இது பண்ணுறது எந்த ஏற்பாடும் இல்லை. கருத்தடை பின்ன பண்ணியிருந்தாங்க நாய்கள் எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு, அதையும் கைவிட்டாச்சு. அதனுடைய விளைவு நேற்று 2 வயசு குழந்தை அப்படி துடிக்குது, நாய் கடிக்குது. அது வாழ்நாளில் அதுக்கப்புறம் நாயை பார்த்தாலே அந்தளவுக்கு பயப்படுவாங்க. சின்ன வயசில் ஆழமாக பதிஞ்சிடும். அப்போ மாநகராட்சி நகராட்சிகளில் நாய்களுக்கான அந்த ஏற்பாடு. இந்த கனிமொழி இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரி எதிர்ப்பு இருக்குன்னு. ரிசல்ட் என்னன்னு தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், தேர்தல் அறிக்கையில் இவங்க இன்னி கொடுத்தாலும் வேலை ஆகாது. இவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. எல்லாரும் இது பண்ணோன்னா நம்ம அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அதனால் இவர்கள் என்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி சாதனை விளக்க காணொலி. அப்போ இவங்க வேதனை விளக்க காணொலின்னு போடணுமா வேணாவா? அதுதான் மெயின் வேலை. சென்னை மாநகராட்சியில் இந்த ஜனங்களுக்கு எவ்வளோ கோபம் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? என்ன பண்ணுறாங்க? இதுதான் இவர்களுக்கும் பாஜகவினருக்கும் பிரச்சனை. அப்போது இந்த ஒரே ஒரு சாத்தான்குளம் அதை வச்சு ஆட்சியை மாற்றினாங்க. அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சாரம், அவ்வளோ இது 1000 நடக்குது, டெய்லி நடக்குது. எதிர்கட்சிகள் மௌனியாக நம்ம இவர் பேசுகிறாரு, அன்புமணி அறிக்கை விடுறாரு, இவர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. மற்றவங்க மாவட்ட ரீதியான எவ்வளோ ஸ்டெப் எடுக்க வேண்டியிருக்கும்? தூத்துக்குடி மாவட்ட அதிமுக என்ன பண்ணுச்சு தான் பிரச்சனை. அதனால் இந்த விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது. ஒருத்தர் சொல்கிறாரு, பிரதமர் வர்றதே தெரியலங்க, வெளியில் வந்தாரான்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு தான் இவங்க பிரச்சாரம் இருக்குது. இதே இவங்க அந்த எழுச்சி மாநாடை ஏதோ ஒன்று திருச்சியில் நடத்துனாங்க, அது அவ்வளோ பிரபலமாக தெரியுது. இதுதான் இன்றைக்கி நிலைமையாக இருக்குது. ஏன் இந்த கேள்வியோடு நம்ம நிகழ்ச்சி தொடங்கினோம்னா, நேற்று நம்முடைய ஹோம் செக்ரட்டரி
அப்புறம் உயர் பதவியில் இருக்கக்கூடிய அனைத்து காவல் அதிகாரிகள் ம். இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தினாங்க. ம். என்ன அந்த ப்ரெஸ் மீட் அப்படின்னா, தமிழகத்தில் இந்த 5 வருட காலங்களில் ம். எவ்வளவு குற்றங்கள் குறைக்கப்பட்டிருக்கு, என்னென்ன குற்றங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு விளக்கமாக பேசியிருக்காங்க. ம். இது பொதுவாக வந்து நம்ம பார்ப்போம், இது வந்து ஒரு அரசியல்வாதிகள், அதாவது அமைச்சர் பதவியில் இருக்கிறவங்க, அல்ல கட்சி ரீதியாக இருக்கிற மிக முக்கியமான பதவியில் இருக்கிறவங்க பேசி நம்ம பார்த்துருக்கோம். ஆமா. ஆனால் இம்முறை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமும் சரி, இந்த கள்ளக்குறிச்சி சம்பவமும் ஆகட்டும், இந்த மாதிரி பல சம்பவங்களில் நம்ம மரக்கான சம்பவத்திலிருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த அங்கே வந்து எல்லாமே அதிகாரிகள் தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எந்த இடத்துலையுமே அமைச்சர்கள் பதில் சொல்றது இல்லை. நேற்று இந்த காவல்துறை சந்திப்பு, இந்த உள்துறை செயலாளர் சந்திப்பு எதுவும் மிரட்டலா அல்லது வந்து நடந்த செய்திகளை சொல்றாங்களா? இது கிட்டத்தட்ட இந்த பத்திரிகைகள் வந்து ஏன் வெளியிடல, அந்த விஷயங்கள்லாம் ஏன் பண்ண மாட்டேங்குன்னு ஒரு இது வரும்ல. இப்போ இவர்கள் பேசுறதை எடுத்து பெருசாக போடுவாங்க இந்த ஆதரவு பத்திரிகைகள்லாம். ப்ளஸ்ஸு இவர்கள் சொல்கிறதான் கரெக்டுன்ற மாதிரி கொண்டு போவாங்க. இப்போ இந்த விவகாரங்களில் அண்ணாமலை போன்றவர்கள் தான் எதிர்க்கட்சியாக செயல்படுகிறார்கள். இந்த இன்னொருத்தர் இருப்பார், மாநில தலைவர், என்ன பண்ணுறாரு, திருப்பதி தரிசனம் போயிருக்காங்க. இன்னைக்கு திருப்பதி தரிசனம் தரிசனம் இப்படியே போய்கிட்டாரு. சொல்லுங்க, எல்லாம் தலைவராக்கி என்ன பண்ணுறது சொல்லுங்க. அண்ணாமலை உட்காந்து அறிக்கை விட்டுருக்காரு. நேற்றைய தினம் தமிழக அரசின் உள்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் மூலம் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி தமிழகத்தில் கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கான புள்ளி விவரங்களை வெளியிட்டது. ஆனால் அந்த தகவல்களை சரிபார்த்தால் தமிழக அரசு அந்த அதிகாரிகள் மூலம் கூறிய 2024-25 ஆண்டுகளுக்கான புள்ளி விவரங்களை நாம் நம்ப முடியாது என்பதற்கான காரணம் தெளிவாக தெரியும். கடந்த 2021ஆம் ஆண்டில் NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ வெளியிட்ட தகவல்படி தமிழகத்தில் 1686 கொலை வழக்குகள் பதிவாகியுள்ளன. ஆனால் நேற்றைய தினம் உள்துறை செயலாளர் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற கொலை வழக்குகள் எண்ணிக்கை 1592 குறைத்து கூறியிருந்தார். அதாவது ஏற்கனவே திமுக அரசு தானே சமர்ப்பித்து தேசிய அளவில் வெளியிடப்பட்ட 2021 புள்ளி விவரங்களை இப்படி தவறான எண்ணிக்கை கூறும்போது, இதுவரை சமர்ப்பிக்காமல் திமுக அரசு மறைத்து வைத்திருக்கும் 2024 மற்றும் 25 இந்த காலகட்டங்கள் தான் ரொம்ப அதிகம். ஆண்டுகால புள்ளி விவரங்களை மக்கள் எப்படி நம்ப முடியும்? ஏற்கனவே வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்கள் இவர்கள் மாற்றி கூறும்போது, இன்னும் வெளியிடப்படாத 2024-25 ஆண்டுகளுக்கான புள்ளி விவரங்களை உண்மையா என்று சந்தேகம் எழுகிறது. முக்கியமாக உள்துறை மற்றும் காவல்துறைகளை நேரடியாக கையாளும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஏன் அதிகாரிகளை பேச வைத்து பின்னால் மறைந்து கொள்கிறார்? இந்த முக்கியமான விஷயங்களில் பதில் சொல்ல வேண்டியது அதிகாரிகள் அல்ல, முதலமைச்சர் தான். தமிழக மக்களுக்கு நேர்மையான விளக்கத்தை வழங்குவது அவருடைய பொறுப்பு அப்படின்னு போட்டு அந்த இதை போட்டிருக்காரு. அப்போது நீங்கள் இவர் அன்புமணி வெளியிட்டு பார்த்தீங்களா, நீங்கள் இதில் பிரதமர் கூட்டத்தில் கலந்துட்டு பேசுனது பக்கா டேட்டாஸ் அதோட பிரதிபலம் தான் நினைக்கிறேன். அந்த பயம் காமிச்சு கொடுத்த மாதிரி தெரியுது. அப்போ இவர்கள் சொல்ல வரதெல்லாம், அதாவது அந்த ஆட்சி அப்படி மோசம், எங்கள் ஆட்சி வந்து அப்படி திராவிட மாடல் ஆட்சி, நாங்கள் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம், எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு பயன்றதே இல்லாமல் போச்சு. 14 வயது சிறுமிகள் 2 பேரை ஒரு பையன் பைக்கில் ஏற்றிட்டு போகிறான், 17 வயசு அவனுக்கு. அப்போ போகவே கூடாதா? அவனை துரத்திட்டு போய் வண்டி கீழே விழுந்து, அப்புறம் அவன் எழுந்திரிச்சு அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணும் அவனும் தப்பிச்சு ஓடிட, மாட்டிக்கிட்ட பொண்ணு காயம், அது எங்கேயும் போக முடியாது, காயமடைஞ்ச பொண்ணு தூக்கிட்டு போய் இரவு முழுவதும் பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த பொண்ணு நடந்தே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆயிருக்கு. இந்த மாதிரி கொடுமை எங்கே நடக்கும்? அது காரணம் காதலன் கூட 15 வயசு பையனோட ஓடி போன ஒரு பொண்ணு திரும்ப வரும்போது ஸ்டேஷன் கூட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ண இதெல்லாம் வந்ததில்ல. 2 சம்பவம் நடந்தது. இந்த மாதிரி விவகாரங்கள் 2 வயது குழந்தைக்கு நடந்தது, 60 வயது மூதாட்டி. இது இப்போ சட்டம் ஒழுங்கு எங்கே தான் பாருங்க. அது பேசிட்டு இருக்கும்போது தான் நேற்று நடந்ததுன்னு பாருங்க. பொட்டி கடை வச்சு இந்த அம்மாவை தூக்கிட்டு போய் 3 பேர் இது பண்ணியிருக்காங்க. பாலியல் பலாத்காரம் பெருசாக வரல. சென்னை சிட்டினா எப்பவுமே பெருசாக வரமாட்டேங்குது. இதில் என்னென்ன ஒரு விஷயம், கோயம்புத்தூரில் நடந்த அந்த சம்பவத்துக்கு தண்டனை வழங்கப்பட்ட அன்றைக்கே வந்து இந்த சம்பவங்கள் நடந்தது. ஆமாம். அப்ப யாரு மேல எது மேலையும் பயம் இல்லைன்னா, தூக்கு தண்டனை ஆயில் இருக்கிற வரைக்கும் ஆயில் தண்டனைங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல அவனோட வாழ்க்கை என்ன இருக்கு? அப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு. தூக்கு தண்டனை ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே நாள்ல மீண்டும் 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 பார்த்தா போதை தாங்க முக்கிய காரணம். போதை வெறி தலைக்கேறி என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம பண்றதுதான் முக்கிய காரணம். அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்ல வந்து அரசு நடக்கல, தடுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் ஏங்க ரொம்ப சிம்பிளுங்க. இந்த மீட்டிங்கு, இந்த விஷயம், இதெல்லாம் இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னங்க? மது. ஆராய் பெருகி வரும் மது, கஞ்சா. இந்த இது பெருகுனா சட்டம் ஒழுங்கு பாதிக்கும். முதல்ல பெண்கள் குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்கன்றத வருஷக்கணக்கில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் இது போலீஸை அவுத்து விட்டா பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. போலீஸ் கைகளும் கட்டப்பட்டாங்க, என்ன பண்ண முடியும்? அவங்களும் ஒரு கடி மேலே போயிடுவாங்க. நீ கை கோத்துக்கிட்டு இருக்கியா, நானும் கை கோத்துக்கிறேன்ற மாதிரி போயிடுவாங்க.
இது முதல்ல இப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக இந்த தேர்தலில் எதிர்க்கட்சிகள் வைக்க வேண்டிய கோரிக்கை, மக்களுக்கு கொடுக்குற உறுதிமொழி என்னென்னா, கடுமையாக நடவடிக்கை எடுப்போம், போதை கலாச்சாரத்துக்கு தான் நடவடிக்கை எடுப்போம், டாஸ்மார்க்கை குறைப்போம், மாற்று வழியை நாங்கள் தேடுவோம், பால் அந்த சைடில் நாங்கள் பொருளாதாரத்தை இது பண்ணுவோம், டாஸ்மாக் வருமானத்தை குறைக்கிறதுக்கான வேலையை பண்ணுவோம், அந்த FL2 பார் எல்லாத்தையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம், சட்டவிரோத பார் இதெல்லாம் இருந்தால் கடுமையாக நடவடிக்கை, குண்ட சட்டத்தில் பிடிச்சி போடுவோம்னு போட்டால் முடிவு வரும். கண்டிப்பாக. இப்போ அவன் கட்சிக்காரன் பார்த்துட்டு வச்சுட்டு இவன் நம்ம வந்தால் நம்ம FL2 வாங்கிடுவோம், நம்ம இதே மாதிரி ஆக்கிரமிச்சு விற்போம் அப்படின்னா நடந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன், இதே மாதிரி நம்ம பேசிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கணும். அடுத்த 5 வருஷம் ஆட்சியாடா இது அப்படின்ட்டு திமுக நல்லவன் ஆக்கிடுவாங்க, இல்லாட்டி விஜயை நல்லவன் ஆக்கிடுவாங்க. தான் நடக்கும். இந்த FL2 சொன்னோம்னால நேற்று ஒரு விஷயத்தில் ப்ரெஸ் மீட்டில் நடந்தது. உள்துறை செயலாளர்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது நம்முடைய பத்திரிகையாளர்கள். அதில் ஒரு கேள்வி அழகாக கேட்டிருந்தாங்க. சார், இந்த சமீப காலமாக FL2 எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு, அதுவுமே இந்த குற்றங்கள். ஆமாம், பரவாயில்லையா? ஆனால் பதில் அங்கே தானே அதிர்ச்சி. எனக்கு அவருக்கு அந்த ஏன் அதை கவனிக்கலையா அவர் என்னங்கிறது தெரில. FL2 அதிகமானாலும் குற்றங்கள் அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க சார்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு, FL2வா, அதை பற்றின டேட்டாஸ் என் கையில் இல்லை, அதுக்கு தனியாக நாங்கள் ஒரு ஆன்லைன் விண்ணப்பம் வச்சுருக்கோம், அதில் பதிவு செய்தவங்களுக்கு தகுந்த முறையில் மிக விரைவிலே அந்த குண்டான லைசன்ஸை கொடுத்து நாங்கள் ஆரம்பிக்க கொடுத்துட்றோங்கிற வார்த்தையை பதிலாக சொல்கிறாரு. இந்த கேபி ராமலிங்கன்னு ஒரு மினிஸ்டர் இருந்தார், அணைக்கட்டு தொகுதி சம்பந்தமான ஒருத்தர் பேச ஆரம்பித்தார். அணைக்கட்டு தொகுதியில் இருக்கிற அணையை பாதுகாப்பான முறையில் அந்த அம்மாவுடைய அரசு சிறப்பாக ஜெயலலிதா முன்னாடி குழியும் சிரிச்சுன்னு இருக்கிறாங்க. அணைக்கட்டுனா ஒரு தொகுதினா மறந்துட்டார், அணையை சரி பண்ணோன்னு. அந்த மாதிரி இருக்குது. FL2 லைசன்ஸ்னால இந்த மாதிரி பெருகுதுன்னா விண்ணப்பிப்பது எப்படி? தனியாக கூட ஏன்பா அந்த ரிப்போர்ட்டுக்கு ஒரு 5 இதை கொடுத்து ஏற்பாடு பண்ணுங்க. என்ன மாதிரியான இதோட அடுத்தது ஆகாஷ் மேட்டரில் அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை, நம்மளுடைய CBCID விசாரணை பற்றி உங்களுக்கு தெரியும், அங்கே நடந்துட்டு இருக்கிற விஷயங்களுக்கு எல்லாமே இப்போ தகுந்த முறையில் நம்ம CBCID ஒரு அறிக்கை கொடுப்பாங்க, அதுக்கு அடுத்து கண்டிப்பான முறையில் அவங்க மீது தக்க நடவடிக்கை எடுப்போம், 0 டாலரன்ஸ் நம்ம கஸ்டோடியல் டெத்தில் தமிழக அரசோட முக்கிய நோக்கம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. 26க்கு அப்புறமா இதில் என்ன எனக்கு இன்னொரு விஷயம்னு, எந்த உலகத்தில் வாழ்கிறாங்க தெரியுதா? ஹென்றி திபேனு கிளியராக 25க்கும் மேற்பட்ட அந்த இதை பட்டியலை வெளியிட்டாரு, பலர் வெளியிட்டாங்க பட்டியலை. அப்புறம் 0 டாலரன்ஸ்னா இதில் எல்லாரும் இட்லி சாப்பிட்டு வாந்தி எடுத்து மூச்சு திணறல், இந்த பையனுக்கு மூச்சு திணறலாம். ஆமாம், மூச்சு திணறல் தான் வரும், உயிர் போகிற மாதிரி மூச்சு திணறல் வரதான் செய்யும். அது ஏன் வந்ததுன்றதான மேட்ரு. இதில் இன்னொரு விஷயம், அது ரொம்ப நான் ஒன்று சொல்கிறேங்க, பென்னி அந்த அந்த இது சாத்தான்குளம் இது எவ்வளோ பெருசாக இருக்குனாங்க, அந்த கனிமொழிலாம் அவ்வளோ இதுவாக இருக்கு, வீட்டிலே இருந்தாங்க. நீங்கள் ஆகாஷ் மேட்ருக்கு எதிர்கட்சிகள் என்ன பண்ணுறீங்க? ஒரு இளைஞன், அதுவும் பட்டியலினத்தை சேர்ந்தவன், இதுதான் பிரச்சனை. இவங்க கையில் எடுக்கிறதுக்கு அந்த ஓட்டு போயிடுமோ, அந்த ஓட்டு ரைட்டு. இது தொடர்ந்துண்ணே எனக்கு இந்த விஷயத்தில் ஒரே ஒரு டவுட்ண்ணே, ஆட்சி மாறுது, ஒன்று திமுக அல்லது அதிமுக ஆட்சி மாறுது. நேற்று அவர் ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது 2021க்கு அப்புறம் என்னென்ன விஷயத்தில் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அதில் ஒரு வார்த்தை சொல்லும்போது, இப்போ போலீஸை ஈஸியாக நீங்கள் அணுகிற மாதிரி இருக்கீங்க, அதனால குற்றங்கள் அதிகமாக பதிவு செய்யப்படுதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ 2021க்கு முன்னாடி இதே அதிகாரிகள் தானே இருந்தாங்க, அப்போ எந்த இடத்துல அது பிரச்சனையாக மாறுச்சு? போலீஸ் சைடா அல்லது அரசியல்வாதிகள் சைடா? இது எந்த மாதிரியான போலீஸை ஈஸியாக அணுகுறாங்கன்னா, அந்த பிரவீனா இன்ஸ்பெக்டர் ஏன் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, டிஐஜி சரவணன் ஏன் சஸ்பெண்ட் பண்ணுறாரு? அப்புறம் இவரு என்ன சொல்கிறாரு, எங்கள் யார் இவங்க கனிமொழி சொன்னாங்களா? கனிமொழி மார்க்கண்டேயன் எம்எல்ஏ தான் வழக்கு. ஒரு எம்எல்ஏ கிட்ட போய் சொல்லி, எம்எல்ஏ எஸ்பியை கூப்பிட்டு சொல்லி, எஸ்பி கூப்பிட்டு ஸ்டேஷனில் சொல்லி, அதுக்கப்புறம் தான் நடவடிக்கைக்கே போகுது. அதுக்கு முன்னாடி இந்த அம்மா கேவலமாக பேசுனாங்க, அவதூறாக பேசுனாங்கன்றதான் இவன் மேலே புகார். அப்போ இவர் சொல்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி உள்ள சாட்சியே இருக்கு. இவர் எந்த இதுக்காக ப்ரெஸ் மீட் பண்ணார்? இந்த குற்றங்கள்லாம் அதிகமாக நடந்துட்டு இருக்குங்கிற ஒரு விஷயத்துக்கு ஓவராலுக்கு இந்த இதுக்கு அழுத்தம் காரணம் அந்த தூத்துக்குடி தான் கடைசியாக நடந்தது. அப்போ அந்த விவகாரத்திலேயே போலீஸ் எப்படி செயல்படுச்சுன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த 2.5 வயது குழந்தை பாலியல் புகாரில் அந்த யுவனஸ் மேலே சரியாகவே நடவடிக்கை எடுக்கலை, அந்த பெற்றோர் போய் சொல்லி எதுவுமே பண்ணலன்ற பிறகு தான் அந்த பிரச்சனை பெருசான பிறகு தான் அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் அந்த அம்மா சரியாக செயல்படலன்னு அந்த அம்மா மேலே நடவடிக்கை, அந்த இன்ஸ்பெக்டர் எல்லாம் உமன் இன்ஸ்பெக்டர். அதான் கொடுமை.
அண்ணா நகர். என்ன அப்போ எளிதில் அணுக முடியுமா இருக்குன்னா என்ன கணக்கு இது? இதுலண்ணே அந்த குழந்தை உபாதைகள் இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக வெளியே போய் இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் இது எவ்வளோ பெரிய ஒரு கேவலம். நம்ம பிரதம மந்திரியோட திட்டத்திலே வந்து கழிப்பிடங்கள் கட்டி கொடுக்குற திட்டங்கள் இருக்குது. அப்போ அந்த இடத்துல எந்த இடத்துல ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற பார்த்தா இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டு மத்திய அரசாங்கத்தோட ஒன்றிணைகளைங்கிற ஒரு கான்செப்டில் வருது. அப்போது இவங்க ஜல்ஜீவன் திட்டத்தை கேட்க வேண்டாம், ஏன் இதை செயல்படுத்த முடியலங்கிற ஒரு கேள்வியும் அங்கே நமக்கு வருது. ஆமாம், கழிப்பறை கட்டுறதுக்காக பிரதமருடைய நிதி ஒதுக்கீடு அது பண்ணுறதுன்றது நீங்கள் எல்லா இதுவுமேங்க மத்திய அரசு அந்த உள்ளாட்சிகள் மூலியமாக கொடுக்குற விஷயங்கள் எதையுமே வந்து இவர்கள் முறையாக பண்ணாங்களா இல்லையா? பல இதில் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது, பல விஷயங்கள் வந்து பண்ணுறதில்ல. ஜல்ஜீவன் ஜல்ஜீவன்றாரா? ஜல்ஜீவன் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. நீங்கள் பண்ணதெல்லாம் சரியாக செயல்படலன்றதெல்லாம் பெரும் குற்றச்சாட்டாக பதிவு பண்ணியிருக்குது. 2-3 ஸ்டேட்டில் தமிழ்நாடு ஒன்று. ஆமாம், ரைட்ண்ணே. இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனைண்ணே, நேற்று நம்ம பேசுனதுக்கு வந்துட்டு நம்முடைய வியூவர்ஸ் அவ்வளோருமே நல்ல ஒரு இது கொடுத்துருந்தாங்க. இருந்தும் நம்ம அதை ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, அமெரிக்காவோட எண்ணெய் கப்பில் நேற்று ஈரான் தாக்கியிருக்காங்க. ஈரான் வந்து கத்தார்லேயோ குவைத்திலேயோ எல்லா இடங்கள்லையுமே இருக்கிற எண்ணெய் கிணறுல நோக்கி அவங்களுடைய அடிகள் வந்து இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கு காலையில் கூட துபாயில், இப்போ நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி காலையில் கூட துபாயில் வந்து ட்ரோன் மூலமாக அட்டாக்கு, லைட்டாக வந்து மிசைல்ஸோட அட்டாக்கு இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் ட்ரோன் மூலம் அட்டாக்கு உண்டான விஷயங்கள் நமக்கு ஆதாரப்பூர்வமாக வீடியோஸ் வந்து ரைட்டர்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஈரானோட இந்த நடவடிக்கை, அதில் குறிப்பாக சொல்லப்படுறது நேற்று வந்து வந்த ஈரானோட மீடியாவிலேருந்து வந்த விஷயம், அவரோட இப்போ பதவியேற்றிருக்கிற அந்த அவரோட முஜிதா அவருக்கு காலில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அடிபட்டிருக்காரு, ரொம்ப அடிபட்டிருக்காரு. அவங்களுடைய முக்கியமான ஒரு டாக்டர் மருத்துவர் தான் அவருக்கு சிகிச்சை கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ஈரான் எதை நோக்கி இந்த போரை நம்ம நகர்த்துதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு வெறி பிடிச்ச ஒருத்தனை போயிட்டு சும்மா இல்லாமல் வம்பிழுத்து இன்றைக்கி அவன் உட்காந்து வெறித்தனம் வந்து சுற்றி எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அடித்தவன் வந்து ரொம்ப பாதுகாப்பான தூரத்தில் இருந்துட்டு இன்ப சுற்றுலா அதுன்னு ஜாலியாக இருக்கிறான். இன்னொருத்தன் பக்கத்தில் இருந்து மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் வந்து இது எல்லாம் என்னென்னா தேன் கூட்டில் கல் எறியுதுன்னுவாங்கல்ல. ஆமாம். அதுக்கப்புறம் தேனு கண்டவனை கொட்டும், நல்லவன் கெட்டவன்லாம் பார்க்காம கொட்டும். அந்த மாதிரி இன்றைக்கி ஈரானு வெறி பிடிச்சி போய் பக்கத்து நாடுகள் எல்லாத்தையும் தாக்குறது. உலக அளவில் கச்சா எண்ணெயுடைய விலை உயர்வு, கச்சா எண்ணெய் பாதிப்பு எல்லாமே நடக்கும். இந்த வெறியை அடக்கிற ஒரே ஆள் யார்? மோடி அவர்கள் தான். யார் சொல்கிறா? அங்கே யுஏஇயோட மினிஸ்டர் அவர் சொல்கிறாரு, ஒரு ஃபோன் கால் மோடி அவர்களிடமிருந்து வந்தால் போதும், நெதன்யாவுக்கு அவர் ஃபோன் பண்ணாலோ அல்ல ஈரானுக்கு ஃபோன் பண்ணாலோ இந்த போர் சுமூகமாக முடியுங்கிறத யுஏஇயோட மினிஸ்டர் அவர் சொல்கிறார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது அந்த மாதிரி முடிகிற மாதிரி தெரியல. ஏன்னா யார் தலைவராக வந்தாலும் கொல்லுவோன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரேசாவையும் நீங்கள் பண்ணது அவன் இன்னும் தான் வெறித்தனம் அதிகமாகும். இதுக்கப்புறம் போரை நிறுத்தணுன்னா நான் முதல்ல எல்லாரையும் அடித்து இருக்கிற மெசேஜ்லாம் அடித்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நான் சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ இருக்கிற பாதுகாப்புத்துறை அமைச்சரோ இல்லை அந்த அதிபரோ மற்றவங்களோ அவங்க உயிருக்கு எப்போ வேணாலும் உத்தரவாதம் இல்லை. அப்போ அவங்க ஏன் அதை பற்றி கவலைப்படணும்? மக்களை பற்றி அவங்க எது கவலைப்படணும்? அந்த மாதிரி என்னன்னா அவங்களுடைய நெய்பர் கண்ட்ரி அதை அவங்க அடிக்கிறது வந்து எப்படி எடுத்துக்க முடியும்? அதில் என்ன பாதிக்கப்பட்டது இப்போ வரைக்கும் இங்கே இருக்கிற ஊடகங்கள் வந்து கிடைக்கிற பெட்ரோலை கிடைக்கலன்னு சொல்லி பேசுதே தவிர எந்த ஒரு ஊடகமும் பேசாது. என்னன்னா இது வரைக்கும் 4 இந்தியர்கள் வந்து இறந்துருக்காங்க. நேற்று நடந்த அமெரிக்கா இதுலேயும் ஒரு இந்தியர் ஒருத்தர் மாலுமி இறந்துருக்காங்க. 4 இந்தியர்கள் இதில் பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்க. இதை பற்றி எதுவுமே பேசலை. கிட்டத்தட்ட ஒரு 200 சில்லற இந்தியர்கள் அந்த ஹார்மோஸ் கிட்ட கப்பலில் மாட்டிட்டு இருக்காங்கிற ஒரு பயம். பாதுகாப்பாக இருக்காங்கன்னு இவர் சொல்கிறாரு. இந்தியா பிரதமரும் பேசியிருக்காரு, ஜெய்சங்கர் இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹார்மோஸ் இது ஒரு வேளை ஈரான் திறந்து விட்டுச்சுன்னா கப்பல்கள் வர தொடங்கிடும். இந்த நேரத்தில் வந்து கேஸ் சிலிண்டர் இந்த விஷயத்தில் பற்றி ஊடகங்களும் பார்த்திங்கன்னா 35 நாள் 45 நாள்னு அமைச்சர் சொல்கிறாரு அப்படி இப்படின்னு போய் பேட்டிலாம் எடுத்து பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய இதுக்காக. இப்போ கேஸ் சிலிண்டர் பிரச்சனை அப்படின்னா பார்ப்பாங்கல்ல, அது இவங்களுக்கு லாபம், துட்டு வரும். அதனால் கண்டபடி இல்லை, அதுவுமே ஒரு வருத்தம்ண்ணே. ஹார்மோஸில் வந்து நேற்று திறந்து விட்டது 1 மணிக்கு நியூஸு, 3 மணிக்கு கப்பல் வந்து சேர்ந்துட்டுன்னு சொல்லி நியூஸ் போடுறாங்க. கப்பல் பறந்து வந்துச்சு. ஆமாம், இதையாவது மக்கள் புரிஞ்சுக்கணும். ஊடகத்தால் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பயங்கள் தேவையில்லை. ஏன்னா எல்லா பெட்ரோல் பல்க்லையும் சொல்கிறது ஐயா ஸ்டாக் இருக்குது பயப்படாதீங்கன்னு சொல்லியும் 3 நாளைக்கு ஒரு தடவை லாரி வருதுன்னா ஒரே நாளில் 3.5 கோடி லிட்டரு பெட்ரோல் ரொப்பிட்டு போயிருக்காங்க. வழக்கமாக 2 கோடிக்குள்ளே கம்மியாக தான் விற்பனை. ஆமாம். அப்போ 3 கோடி 1.60, அதாவது 1.25 1.60 தான் தினசரி அந்த வியாபாரங்கள். அதோட டபுள் மடங்கு 100% எக்ஸ்ட்ரானா அவன்கிட்ட பெட்ரோல் இருக்காது தான். அப்புறம் இல்லை அவன் போர்டு போட்டு வச்சிட்டானா அதை வச்சு ஒரு பரபரப்பு, ஒரு பயம், எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க. கேட்டுக்கிட்டு ஆமாம்ல அப்படின்ட்டு போய் பெட்ரோல் பங்கில் போய் நிற்கிற ஒரு நிலமை. இது நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது.
ஜனங்க பயந்துட்டாங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இந்த பிரச்சனை சீராகிற வரைக்கும் இந்த மாதிரி பெட்ரோல் பங்கில் கியூ கட்டி நிற்கிறது நடக்கும். இது ஒன்று. இது இது வந்து எக்ஸாம் டைமு. ஸ்கூல் பஸ்ஸுங்க எதுக்குமே டீசல் கிடைக்காம அதுக்குள்ள ஆன்லைன் கிளாஸும் போயிட்டாங்க, முடக்கன்னு போயிட்டாங்க, கொரோனா லாக்டவுன் எல்லாம் அடுத்தடுத்து எங்கேயோ போயிட்டு. போகிறனால கொரோனா பரவுதுன்னு கூட பேசிடுவானுங்க. இவங்களுக்கு அதான் சொல்கிறேன், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இவங்களுக்கு 2 குறிக்கோள் தான். ஒன்று, நியூஸை போட்டு பேஜ் வியூ வரணும், ஜனங்க பார்க்கணும், அதுக்காக. 2வது, புதுக்கோட்டையில் ஒரு ரிப்போர்ட்ரு, அவனுக்கு என்ன இந்த போர் பற்றி தெரியும்னா தெரியும். 45 ரூபா 45 நாள் 25 நாள்னு அமைச்சர் நேற்று சொல்லிட்டாராம் பார்லிமெண்ட்டில். கிராமப்புறங்களுக்கு கேஸ் இது வந்து 45 நாள், நகர்ப்புறங்களுக்கு 25 நாள்னு. இதை எடுத்துக்கிட்டு அங்கே போய் லோக்கலில் இருக்கிற ஆயாட்ட போயிட்டு நீட்டிக்கிட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பாதிப்பு அதுன்னு, அது ஒரு செய்தி மாதிரி பெருசாக ஆக்குறாங்க. அப்புறம் முந்தின நாள் மினிஸ்டர் ஆஃப் எனர்ஜி பேசுனது ஏன் போடலண்ணே? போட மாட்டாங்க. ஹார்மோஸ் பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, கூடிய சீக்கிரம் அது வர ஆரம்பிக்கும். அது வர ஆரம்பிச்சு அந்த 45 நாள் 25 நாள்லாம் இருக்குமா? ஈஸியாக போயிடும். ஆனால் அது வரைக்கும் நான் வந்து பரபரப்பை ஏற்றுவேன், ஜனங்களை பயமுறுத்துவேன். எல்லாரும் பயந்து போய் கிடக்கிற நிலமை தான் இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஹார்மோஸு என்ன பேச்சுவார்த்தை நடக்குது, ஹார்மோஸ் இதுனா என்ன, கப்பல்கள் எப்படி வரும், இது வந்து எப்படி முடியும், இது டிபேட்டை மாற்றணுமா இல்லையா? ஆமாம், கூப்பிட்டு அந்த இதில் துறையில் இருக்கிறவங்கள கூப்பிட்டா க்ளீனாக விலைக்கு சொல்ல போகிறாங்க. அதை பண்ணுறதே கிடையாது. அதை விட்டுட்டு ராகுல் காந்தி நீ பேட்டி கொடுக்குறாரு, பிரதமர் வந்து பதட்டம் அடைய வேண்டாம்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் முகத்தில் பதட்டம் இருக்குதான். எது இவ்வளோ பதற்றத்துக்கு நடுவுலையும் அவர் எப்ஸ்டீனை நினச்சி பயந்துட்டு இருக்காராம். இவர் ஏன் பிரதமர் முகத்தை பார்த்துட்டு இருக்காரு, மக்கள் முகத்தை பார்க்க மாட்டேங்காரு? அதுதான் தெரியல, ஏன் தெரியல. ராகுல் காந்தி இந்த நேரத்தில் எதிர்கட்சிகள் இந்தியன் கவர்மெண்ட்டோட சேர்ந்து சப்போர்ட்டாக இருக்கணும். ஹார்மோஸ் பற்றி சொல்லுங்கள், என்ன பேச்சுவார்த்தை நடத்திட்டு சொல்லுங்கன்னு அது பார்லிமெண்ட்டில் கேட்கணும். அதை விட்டுட்டு கேஸு இது பண்ணு அது பண்ணு கோஷம் போட்டுக்குன்னு இது. உங்களுக்கு வேண்டிய கேள்வி அங்கே கேட்டிங்கன்னா அவங்க வாங்கி சொல்கிறாங்கன்னா அது உங்களுக்கு ரீச் ஆகும். இன்னொன்று, ராகுல் காந்திக்கு இருக்கிற தொடர்பை வச்சு என்ன நடக்குதுன்னு தெரியும், அதை வச்சு நீ பேட்டிலாம் கொடுக்கலாம். எப்ஸ்டீனை ஏன் பேசுகிற இந்த நேரத்தில்? பப்புன்னு சொல்கிறது காரணம் இதுதான். மக்களுக்கு எப்ஸ்டீனை பற்றி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. மாலத்தீவை பற்றி பேசலாமா? பேசினா என்ன ஆகும்? எடுத்து விட்டாங்கன்னா என்ன ஆகும்? அப்போது இவர்களுக்கு தனிநபர்கள் இது பற்றி 10 தடவை. நேற்று உள்துறை அமைச்சருமே அழகாக பேசிட்டார்லண்ணே. அமித்ஷா அவர்களுமே வந்து நேற்று நாடாளுமன்றத்தில் கேட்ட கேள்வி, எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்டுறாரு, பதில் வாங்குறதுக்கு முன்னாடி ஜெர்மனி போயிடுறாரு, அவர் வர சொல்லுங்க, பதில் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கும் நாங்கன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு வந்து காங்கிரஸ் அவையில் இருக்கிற எல்லாருமே கத்துக்கிட்டு வெளியே போயிட்டாங்க, அவ்வளோதான். ஏன்னா அங்கே கச்சோடியா சம்சாவா கட்லெட்டா வெளியில் போயிடலான்னு. 9 கோடி ரூபா ஒரு நாளைக்கு செலவு, கவலை கிடையாது, அக்கறை கிடையாது, இதை பற்றி பேசுகிற எதுவுமே கிடையாது. மக்கள் நாடு முழுதும் பதட்டமாக இருக்காங்களே, அதை தீர்க்க வேண்டியது எதிர்கட்சிக்கு, ஆளுங்கட்சிக்கு மட்டும் இல்லை, எதிர்கட்சிகளும் அந்த அக்கறை இருக்குது, பேனிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் இதில் என்னென்னலாம் பண்ணலாம்? இவர் சசிகாந்த் செந்தில் கெரசின் இது பண்ணியிருக்காங்க, இவருக்கு தெரியுமா? இன்றைக்கும் கிராமப்புறங்களில் கெரசின் அது என்ன சொல்கிறாரு, என்ன அச்சய தின் வந்துடுச்சின்னு. அச்சய தின்னு ஹார்மோஸில் பேசி கப்பல்கள் வரப்போகுது, அதுவும் அச்சய தின் தானே? நீ எம்பி தானே, நீ உன்னோட இதை பயன்படுத்தி நீ கேட்கலாம்ல, நீ ஐஏஎஸ் வேறு, இன்னும் கூடுதல் தகவல் வரும். அப்போ அச்சய தின் பற்றி நீங்கள் பேசலாம்ல, தெரியுதா இவங்க இது? இல்லை, நேற்று ஈரான் சொல்லியிருக்கிற விஷயமாகட்டும், அவங்க சொல்லியிருக்கிறது எந்தெந்த கண்ட்ரியில் வந்து இஸ்ரேல் அமெரிக்காவோட அம்பாசிடர்ஸ் இருக்காங்களோ அந்தந்த கண்ட்ரிக்கு நாங்கள் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டோம், எக்ஸப்ட் எங்களுடைய எப்போவுமே கூட இருக்கிற நண்பர்கள் கண்ட்ரிக்கு மட்டும் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. நேற்று நடந்ததை ஒரு விஷயத்த இவங்க ஏன் திசை திருப்பியிருக்காங்கன்னா, ஒரு பர்டிகுலர் சேனல், அதாவது இன்டர்நேஷ்னல் சேனலில் ஒரு பர்டிகுலர் சேனல் வந்து ஒரு ட்வீட்டை போட்டு டெலிட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சுட்டு உடனே ஹார்மோஸில் வந்தது வந்து மாலுமி ஏமாற்றிட்டு வந்துட்டாரு. அந்த இடத்த கூட இவங்களுக்கு பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஓமனுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இடம், அதில் சின்ன வளைவு மட்டும்தான் ஈரானுக்கு சொந்தமானது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்களை, ஈவன் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த ஷிப்பில் இருக்க ஒரு கேப்டன் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறது, இங்கே வந்து பிரச்சனை ஈரான் சைட்லேருந்து இருக்கிற பிரச்சனைகள் எதுவுமே அட்டாக் கிடையாது, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறது இந்தியா மூலமாகத்தான், அது வழியாக தான் இது தீர்வு காணப்படும். ஏன்னா சிங்கப்பூருக்கும் நம்ம தானே இது கொடுத்துட்ருக்கோம், ரிஃபைனரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த விஷயத்தும் வந்து பேசுகிறதுனால சொல்லுது. இது அழகாக இன்டர்நேஷ்னல் நியூஸில் எல்லாத்துலேயும் போடுறாங்க. ஆனால் இங்கே வந்து சொல்லப்படுறது எல்லாமே உல்ட்டாவும் மாறியும். அங்கே நீங்கள் இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சது, இது எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன். அந்த சேனலில் டெஸ்க் இருக்கும், இவனுங்க ஏஜென்சி வாங்கி வச்சுருப்பாங்க, ஏஜென்சி நியூஸ் தனியாக வந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு பார்க்குறதுக்கு நேஷ்னல் டெஸ்க்கு பார்க்குறதுக்கு எவனையாவது ஒரு 40,000 30,000 50,000க்கு ஒருத்தனை உட்கார வைப்பாங்க. அதில் நல்லா எக்ஸ்பர்ட் ஆகிறவனுக்கு வேலையை கொடுக்க மாட்டானுங்க. எக்ஸ்பர்ட்னா நான் சொல்கிறது நியூஸை வாங்கி அடித்து போகிறது இல்லை,
அதனுடைய உண்மைத்தன்மை தெரிஞ்சுக்கிறது. மேலும் தேடல். இதில் வந்திருக்கா, அதில் வந்திருக்கா, ராய்ட்டர் என்ன சொல்லுது, அது என்ன சொல்லுது, இது என்ன சொல்லுது, இன்னொன்று ஒரு இது இருக்குது வியான்ல இருக்கு, வியான் என்ன சொல்லுது, அல் ஜசீரா அவங்க தான் இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி எடுக்கிறவங்க இருக்காங்கல்ல, இவனுங்க அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. சின்ன பசங்களாக இருப்பானுங்க, எதையாவது எடுத்து போடுவான். எடிட்டருக்கு இது வேலை கிடையாது. அவருக்கு வந்து நீங்கள் டிபேட்டுக்கு என்ன எதை எடுக்கலாம், நம்மள்ட்ட அங்கேருந்து கூப்பிட்டு என்ன சொல்ல போகிறாங்களோ அதே நம்ம போடுற தலைப்பை இன்னொருத்தன் போடுவானா, இவங்க விருந்தினர் என்ன பண்ணுறது, இதுதான். அப்போது உலக செய்திகள்ன்றது இன்றைக்கி இதுக்கு வந்து அவன் பரபரப்புக்கு எதாவது அடிப்பான், அடித்து போட்டு அவன். இன்னொன்று சில பேருக்கு வந்து பெரும்பாலும் இங்கே இருக்கிறவங்களுக்கு பாஜக எதிர்ப்பு மனநிலை, மத்திய அரசு எதிர்ப்பு மனநிலை இல்லை, பாஜக எதிர்ப்பு மனநிலை. அப்போ மத்திய அரசு இதுக்காக போராடுதுன்றதை பற்றி கவலை கிடையாது, பாஜக எதிர்ப்பு மனநிலையிலேருந்து அணுகிறது. அப்போது நெகட்டிவையே தேடிக்கிட்டு இருக்கிறது. ஹார்மோஸ் இது வந்து ஏன் யாரும் ஸ்டோரி பண்ணல, ஈரானுக்கு பண்ணீங்க, அதுக்கு பண்ணீங்க, இது பண்ணீங்க. ஹார்மோஸு ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை மற்ற விஷயங்கள் பிரதமர் பேச ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? இதுதான் இவர்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை. நல்ல விஷயங்களை நம்ம முடியாது அவங்களால. சுமன் ஸ்ரீராமன் போன்றவர்கள் யாராவது பேசினா அவங்கள்ட்ட சண்டை போடும். இதுதான். ஏன்னா அந்த காமர்ஸ் மினிஸ்டர், ஈரானோட காமர்ஸ் மினிஸ்டர் சைட்லேருந்து இப்போ வரைக்கும் எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா அவர் தெளிவாக சொல்லியிருக்கிற விஷயம், எங்களுக்கு நெய்பர் கண்ட்ரிக்கு நாங்கள் சில சலுகைகள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. சில கிட்டத்தட்ட 20 கப்பல்கள் வந்து ஹார்மோஸ் வழியாக வெளியே வந்திருக்குன்னு நீங்கள் ஒரு இது போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, ஈரான் இது ஹார்மோஸ் இது வந்து உண்மை இல்லை, மறுப்பு இல்லை. அதுதான் அந்த சிஎஸ்ஐஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குன்னு, நம்ம மக்களே வந்து அதை பார்த்துக்கலாம். அதுக்கு என்னன்னா, இப்போ உங்களுக்கு டேட்டாஸ் கையில் இருந்துச்சுன்னா பர்டிகுலர் ஷிப் நம்பர் போட்டிங்கனாலும் டீட்டெயில் வெளியே வந்துடும். அந்த சிஎஸ்ஐஎஸ் வெப்சைட்டில் போனீங்கன்னா உலகம் முழுவதும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற கப்பல் எந்தெந்த இடத்துல இருக்குங்கிற டீட்டெயில், இப்போ ஹார்மோஸில் எவ்வளோ கப்பல்கள் இருக்குங்கிற டீட்டெயில் முனக்கொண்டுமே இருக்கும். எவ்வளோ கப்பல்கள் வந்து இந்த 2 நாட்களில் வந்து வெளியே வந்திருக்குங்கிற டீட்டெயில் முனக்கொண்டு அதில் இருக்குது. ஆனால் அது நம்பர் தெரிஞ்சு பார்க்கணும், அவ்வளோதான். அதை டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வெப்சைட்டில் எல்லா கண்ட்ரியும் அதில் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். இவ்வளோத்துக்கு மத்தியிலுமே அதை அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஈரான். அதில் என்ன போட்டிருக்காங்க, இந்திய வெளியுறவுத்துறை மறுப்பு, ஹார்மோஸ் நீரிணை வழியாக செல்ல இந்திய கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி அளித்ததாக பரவிய செய்திக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான் வெளியுறவு அமைச்சருடன் பேசியிருந்தாலும் தற்போது வரை எந்த முடிவும் இறுதியாகவில்லை என விளக்கம். அப்போ மறுப்புன்றது வந்து இல்லை நடக்கலைன்றது வந்து கிடையாது, அவர் பேசிகிட்டு இருக்காரு, அவ்வளோதான். யார் அப்பாஸ் அராக்சியோட பேசிக்கிட்டு இருக்காரு, அந்த வெளியுறவுத்துறை அமைச்சரோட. இதில் ஹார்மோஸ் வழியாக செல்லும் கப்பலுடைய பாதுகாப்பு, இந்தியாவுடைய எரிசக்தி பாதுகாப்பு, இதெல்லாம் வந்து இதில் அனுமதி மேட்டர்னா ஈரான் வந்து வழியாக இந்திய எண்ணெய் கப்பல் செல்ல அனுமதி அளித்துள்ளதாக சில ஊடகங்கள் போட்டிருக்குது. புஷ்பக் மற்றும் பரிமல் ஆகிய இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்ததாகவும் கூறப்படுகிறது. அதெல்லாம் வந்து ரஷ்யாவிலேருந்து வந்தது இல்லை? ஆமாம், ரஷ்யாவோட க்ரூட் ஆயிலேருந்து ரஷ்யாவிலேருந்து வந்தது. அமைச்சகத்தின் விளக்கம். இதே சமயம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் இரு அமைச்சர்களும் இது குறித்து பேசியதை உறுதி செய்தாலும் அனுமதி வழங்கப்பட்டது குறித்த செய்திகளை அதிகாரப்பூர்வமாக இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. இது குறித்து இப்போது கருத்து தெரிவிப்பது பிரிபெச்சூர், முன்கூட்டியே தெரிவிக்கிறதுன்றது சரியா இருக்காதுன்னா அவர் சொல்லியிருக்காரு, தவிர வேற எதுவும் சொல்லலை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறானுங்க, சில சர்வதேச ஊடகங்களில் ஒரு தரப்பு அனுமதி வழங்கப்பட்டதாக கூறினாலும் ஈரானிய வட்டாரங்கள் அத்தகைய ஒப்பந்தம் எதுவும் எட்டப்படவில்லை என்று மறுத்துள்ளதாகவும் செய்திகளில் சர்வதேச ஊடகங்கள் வெளியிடுறாங்க. அவங்க மறுக்கல. இல்லை, இது என்ன ரீசன்னான நேற்று வந்து இது வந்து ஒரு பெரிய இதாகவே எடுத்து பண்ணியிருக்காங்க. ஒரு 15 நிமிஷம் வீடியோவும் அல் ஜசீரால இருக்குது. என்னன்னா, இதுக்குண்டான ஒப்பந்தம் 2 அமைச்சர்கள் பேசின ஒப்பந்தம் வந்து என்ன பேசியிருக்கோங்கிற பேப்பர் வந்து அவங்களுடைய அதிபர் டேபிளுக்கு போயிருக்கு, அங்கே இருக்கிற ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு போயிருக்கு. அது லீக் ஆனதுனால தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுக்குண்டான ஒப்புதல்ங்கிறது காமர்ஸ் மினிஸ்டர் கொடுக்குறது, அது கொடுக்குறாங்க. எல்லை விஷயங்கள் உள்ள மினிஸ்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸும் வந்து அங்கே ஒருங்கிணைஞ்சு அந்த லெட்டரை சைன் பண்ணிட்டாங்க. பட் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நிறுத்தப்பட்டிருக்காது. அந்த விஷயம் வெளியே வந்ததோட லீக் தான் நேற்று அந்த ஹார்மோஸ்லேருந்து அனுமதிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருந்துருக்காங்க. அதுவும் மறுக்கவும் செய்யலை, ஈரானோட செயலும் மறுக்கவும் செய்யலை. பட் எனிவே மக்கள் வந்து இந்த போரை நினச்சி இங்கே பயப்பட வேண்டிய விஷயங்கள் இப்போ இல்லை. பயப்பட வேண்டியது அங்கே இருக்கிற நம்ம இந்தியர்களை பற்றின நிலை தான். அவங்களுக்கு யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, அதுக்கு முடிந்த வரைக்கும் நம்ம இயற்கையும் வேண்டிக்கணும், ஈரான் கம்முன்னு இருக்கணும்னு வேண்டிக்கணும், ஈரான் கம்முன்னு இருக்கணும் மாதிரி வேண்டிக்கணும், தவிர வேற ஒன்றும் இல்லை. ரைட்ண்ணே, இன்னைக்குண்ணே தமிழில் இருக்கிற எல்லா எழுத்துக்களையும் சேர்த்து ஒரு கட்சி ஒன்று புதுசாக உதயமாக இருக்குது. என்னன்னு புரியல. கடைசியில் இப்போ எனக்கு தெரிஞ்சு அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். இதில் என்னன்னா, எனக்கு இந்த கார்லலாம் இதை எப்படி எழுதுவாங்கன்னு எனக்கு அவங்களுடைய கஷ்டத்தை நினச்சி அதை நினைச்சிட்டேன்.
ஐபுத்தமாக்கான்னா இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னா, அரசியலில் ரொம்ப நாள் அனுபவம் உள்ள திருமதி சசிகலா அவர்கள் தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. கட்சியோட வரவு, அவங்க சொன்ன வார்த்தை, எங்கள் சின்னம் பார்த்தீங்களா தென்னந்தோப்பு. தென்னை வந்து எப்போ ஒரு மரமாக இருந்து பார்த்துருக்கீங்களா? தோப்பாக தான் இருக்கும். நாங்கள் கூட்டணிக்கு தயாருங்கிற வார்த்தையை சொல்லிட்டாங்க. எந்த இடத்துலையும் விஜய்ங்கிற பேரை அவங்க உச்சரிக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக செய்தி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா விஜயுடன் கூட்டணி. அது விஜய்க்கு தெரியுமா? கட்சி ஆரம்பிச்சு தெரியுமான்னு தெரிலண்ணே. அந்த மாதிரி நிலைமை இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சசிகலாவோட இந்த முன்முயற்சி? அதாவது சசிகலா அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருந்தது, திமுக அரசு வீழ்த்தப்பட வேண்டும், அதிமுக அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும், அதற்காக நான் திட்டங்கள் வைத்திருக்கிறேன். இதோ அந்த திட்டம். நீங்கள் இன்னைக்கு பண்ண போகிறது என்ன பண்ண போகிறீங்க? திமுக சாதகமாக தான் போய் சாதகமாக போய் முடிய போகுது. அதுலேயும் 2-3 பேர் துருவி இன்றைக்கி தான் தெரில, எடப்பாடி பழனிசாமி எதிராக எதுவும் பேசலை. துருவி அந்த செட்டப் செல்லப்பாக்கள் கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவங்க கொஞ்சம் அப்படி இப்படி நழுவிட்டு இது பண்ணிட்டாங்க. திமுகவை அட்டாக் பண்ணிட்டாங்க அரசை. இன்னைக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்ன? ஏம்மா, ஒரு வார காலமாக பெண்கள் குழந்தைகளுக்கு எதிராக நடக்குது. நீங்கள் இந்த அரசு இருக்கணுமா வேண்டாமா? இதை வீழ்த்தணும்னு அதிமுக போராடுதுன்னா நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க? இந்த மாதிரி கேட்டால் அவங்களுக்கு நெருக்கடி வரும். ஆமாம். நீங்கள் செய்கிற பிரச்சாரங்கள் இந்த இதெல்லாம் வந்து மீண்டும் திமுக அரசை கொண்டு வருவதற்கு பயன்பட்டதுன்னா நீங்களும் ஓபிஎஸும் கோடாரி காம்பாக பயன்படுகிறீங்களா இல்லையா? அது சொல்லுங்கன்னு கேட்டிருந்தா கொஞ்சம் காண்டாயிருப்பாங்க, தான் பதில் சொல்லியிருப்பாங்க. இவனுங்க தான் போகிறது எல்லாம் செட்டப் செல்லப்பாக்கள் தானே. அவன் மைண்ட்லாம் ஜிபேவா ஃபோன்பேவான்னு இருக்கும். இந்த நம்பர் கொடுத்தோமா, அந்த நம்பர் கொடுத்தோமா, நம்பர் இது மாற்றி இது கொடுத்தோமா. யார் இவனுக்கு கவனம் எப்படி இருக்கணும்னா, யார் முடிஞ்சவனை பார்க்கறது, யார் பார்க்கணும்? கவர் எந்த இடத்துல இருக்கு? கேமராமேன் யாருன்னு அதை கவர் பண்ணு, கவரை கவர் பண்ணுங்கிற கவரை எங்க இருக்குன்னு கவர் பண்றாங்க. இது ஒரு பக்கம். இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த பிரச்சனை. ஏதோ கட்சின்னு ஆரம்பிச்சிட்டாங்க, வருவாங்க, சித்தப்பாக்க வருவாங்க. சித்தப்பாக்க தான் தெரியும். ரைட்ண்ணே. அதிமுகவில் வந்து இன்னைக்கு காளியம்மாள் அவங்க இறஞ்சிருக்காங்க. நமக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சியில் இருக்க கடைசியில் அது நடந்து விட்டது. இந்த சில பொண்ணுங்க நடிகைகளுக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்கும், இன்னும் இருக்குதுங்க. கல்யாணம் ஆகாமல் தாலி எடுத்துன்னு இருக்குதுங்க. அந்த மாதிரி இருந்தது. கடைசியில் கல்யாணம் ஆகும், 2 வருஷம் போது டைவர்ஸ் ஆகும். அந்த மாதிரி காளியம்மாள் தோ வருகிறார், அங்கே இணைக்கிறார், இங்கேயோ போயிட்டார், அப்படி வந்துட்டார், இப்படி வந்துட்டார். சலிச்சு போய் கம்முன்னு இருக்கிறப்போ காலையில் இணைஞ்சிக்கிறாங்க. நல்லதொரு முடிவு. காளியம்மாளை இணைஞ்சது வந்து உண்மையிலேயே அவங்களுக்கும் நல்லது, கட்சிக்கும் ஒரு பேச்சாளர் கிடைச்ச மாதிரி இருக்கும். மீடியா லெவலில் ஒரு இது டிபேட்டு இந்த மாதிரிலாம் போனாங்கன்னா செய்வாங்க. ஒரு எளிய தமிழனுடைய இதுக்காக நான் இணைஞ்சிருக்கேன் அதுன்னு சொல்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ சீட்டு வைங்க நிற்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாகப்பட்டினம் இந்த மாதிரி OS மணியனோட தொகுதி, ஏதோ தொகுதி மாவட்டம் கூட இவர் தானே இருந்தார், மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் அவர் இருந்திருந்தார். அதனால் அந்த பக்கத்தில் ஏதாவது ஒன்றில் நிற்க வைக்கிறது வாய்ப்பு இருக்குது. நின்னா ஜெயிக்கவும் செய்வாங்க. நல்லது ஒரு இது, உண்மையிலேயே நல்ல முடிவு எடுத்துருக்காங்க. இன்றைக்கு நான் திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடத்தியிருக்காங்கண்ணே. அது வந்து என்னன்னா, அதை கண்டு தான் இன்னைக்கு ராஜீவ்காந்தி மாற்றப்பட்டதா? இல்லைண்ணே, இந்தியா முழுவதுமே இன்னைக்கு பேசப்படும் பொருள். ஈரான் பிரச்சனையை கூட இன்னைக்கு உலக நாடுகள் தூக்கி போட்டுரும். என்னன்னா, ஓபிஎஸ் அவர்களுடைய பிரச்சார வாகனம் இன்று கிளம்பி விட்டது. தென்காசியிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்குகிறார். டயருக்குள்ள கேமரா வச்சிட்டாங்களா? ஓபிஎஸ் மட்டும் அந்த அநியாயம் பண்ணுறீங்க. அது மட்டும் அந்த பெர்மிஷன் கொடுக்க கிளம்புனா டயருக்குள்ள கேமரா வைக்கிறீங்க. ஓபிஎஸ் கிளம்புனா எதோ கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கி விட்டார். காலையில் பிரேக்கிங் நியூஸ். இந்த பிரச்சாரம் யாருக்கு சாதகமாக போய் முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அவர் தொகுதியிலே ஒழுங்கா பிரச்சாரம் பண்ண மாட்டார். அந்த கிணத்துக்கு 10 லட்ச ரூபா வாங்கிட்டு கிணத்தை கொடுத்தவர். அப்படி இருக்கும்போது இவர் பிரச்சாரம் எந்த வகையில் யூஸ் ஆகுன்னு நினைக்கிறாங்க திமுகவுக்கு தேவை எக்ஸ்ட்ரா வாய். அந்த வாயை வந்து ஓபிஎஸ் இழுத்து போட்டு பண்ணுறாங்க. இவர் போய் என்ன பேசுவார்னு பார்ப்போம். இதுக்கெல்லாம் என்ன நியாயம் கொடுப்பாரு, முட்டு கொடுப்பாரு, சட்டம் ஒழுங்குலாம். அவருக்கு எடப்பாடி பழனிசாமி திட்டணும், அம்மாவுடைய ஆட்சி, அதிமுக இதுன்னு எவனாவும் ஒருத்தன் கேட்க போகிறான். இதான் அதிமுகலே இல்லையா, அப்புறம் என்ன அதிமுக வீழ்த்துறது தானே இது பண்ணுறான், யோகியநாணின்னு கேட்க போகிறான். அம்மா புரிச்சு தெரியணும் சொல்லிட்டு வராதான்னு திட்ட போகிறான். இவரெல்லாம் கோடாரி கம்புகள் தானே, அதனால் அந்த வேலையை தான் பண்ணுவாங்க. இந்த ஃபெவிகால் கூட்டணி இருக்குல்லண்ணே, ஒற்றுமையான கூட்டணி. அந்த கூட்டணியில் 2 கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து கூட்டணி இடஒதுக்கீடு பேசியிருக்காங்க. 2 வரைக்குமே 5 தப்பா சொல்லிட்டாங்க. பை 5 5 ஆயிட்டு 4 சிபிஐக்கு 4 சிபிஐ 4 சிபிஎம்க்கு 5 சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இல்லைப்பா நாங்கள் அதெல்லாம் கோவமாக திரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பல சுற்று பேச்சுவார்த்தைகள். ஆமாம், கோவமாக வெளியே போகிறோம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க. வேண்டப்பட்ட நண்பர்கள், இது எந்த நோக்கி முடிவு போகும்? மானங்கெட்ட கூட்டணி கட்சிகள் சொல்லலாம். இவ்வளோ நாளாக சிலுவை சம்பந்து தனித்தன்மை இழந்து இவர்கள் ஆட்சிக்கு முட்டு கொடுத்து இப்போ நடக்கிற குற்றச்செயல்கள் வரைக்கும் வாய் திறக்காமல் மாதர் சங்கம் அன்றைக்கி எதுக்கு பொங்குனாங்க? எதுக்கு? இந்த நம்ம அதிமுக ஆட்சியிலே சொல்கிறீங்களா? இங்கே இப்போ லேட்டஸ்ட்டாக மாதர் சங்கம் பொங்குச்சே, விஜய் அவர்களுடைய விஜய் ரசிகர்கள் இந்த மாதிரி சங்கீதாவை, அது தவறு தான். ஆமாம், அது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அது யார் செஞ்சாங்க,
இந்த காலத்தில் விஜய் ரசிகர் செய்கிறானா விஜய் ரசிகர் போர்வையில் இல்ல பண்ணுறாங்களான்றலாம். அவங்க சில விஷயங்களை தவறாவே பண்றாங்கண்ணே. சிவகார்த்திகேயன் அவருடைய மனைவி வந்து திருச்செந்தூர் போகும்போது போட்டோ போட்டதை வந்து அவங்க எடுக்கிற அளவுக்கு அந்த விஷயத்த அசிங்கமா பேசுனதெல்லாம் இருந்தது. அது கண்டிக்க வேண்டியது அந்த இதில் கண்டிக்கல, இதை கண்டிக்கிறேன். ஆச்சா, மாதர் சங்கம் அது கண்டிச்சிருக்கு. ரைட், நல்ல விஷயம். அதுக்கு பிறகு எத்தனை பெண்கள் உயிரே போச்சு. பாலியல் பலாத்காரம், 60 வயது மூதாட்டி, இது இதோ இன்னைக்கு சென்னையில் நடந்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள். எங்கே போனீங்க? நீங்க மனிதாணையத்திலேருந்து நம்ம பேசினார் அண்ணன் கண்ணதாசன் அவர்கள். ம் இந்த சிலிண்டர் மேட்டருக்கு பெட்ரோல் மேட்டருக்கு பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்காரு. அவர் கருப்பு கண்ணாடி போட்டிருக்காருல்ல, அதனால சில விஷயங்கள் மட்டும் தான் கண்ணு கண்ணுக்கு தெரியுது. மற்றெல்லாம் இருட்டா தெரியும் அவருக்கு. ஆமா. என்னடா ஒரே இருட்டாகுது அப்படின்னுவாரு. அதனால அவரெல்லாம் கணக்குலேயே எடுத்துக்காதீங்க. சும்மா ஆகையா போகையா இருக்கிற மாதிரி. அதனால இவங்க வந்து மாதர் சங்கம் மற்ற விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணி தான் ஒன்றும் இல்லாமல் போய் என்கிட்ட அன்னைக்கு ஒரு முக்கியமான இது இந்த வீட்டு பார்க்குற பத்திரிக்கையாளர் சொல்கிறாரு, போய் ஸ்டாலின்கிட்ட கேட்டு வாங்கி கேட்டினாங்க கூடுதல் பணம் கேட்டுன்னு. இன்னைக்கு கூச்சநாச்சு இல்லாமல் தொகுதிக்கு இவ்வளோன்ற வாங்குற அளவுக்கு போயிட்டாங்க இடதுசாரிகள்னா. சிபிஐ பற்றி எனக்கு நல்ல அபிப்பிராயம் இனிமே கிடையாது. தா பாண்டியன்லாம் இருந்தார், அவரெல்லாம் வந்து ஃபுல் மணி மைண்டட். நல்ல பேச்சாளர், நல்ல இது, ஃபுல் மணி மைண்டட். நல்ல கண்ணு போன்றவர்கள் மட்டும் பாமாணிக்கம், நல்ல கண்ணு, கேடிகே தங்கமணி இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஆனால் அதுக்கு மற்ற தலைமுறைலாம் ஃபுல் மணி மைண்டடு. அது எப்போவுமே தெரியும். சிபிஎம் வந்து அந்த மாதிரி இல்லாமல் இருந்தது. அதெல்லாம் போச்சு தலைவரை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இப்போ கிடையாது. வேற லெவலில் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் வேணால் சொல்கிறோம் தலைவரை, சீட்டு வேறெல்லாம் முடிஞ்சோன்னா எவ்வளோ என்னன்றது கூட நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் தலைவரன்ற லெவலில் இருக்குது. அந்த 5 கோடி மேட்ரு க்ளீனாக சொல்லிட்டாங்க. எப்படி மாட்டினாங்க 10 கோடி. அதாவது எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. இவர்களுக்கு கட்சி திமுகலேருந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க சில தலைவர்கள். எல்லோரும் கொடுத்துட்டாங்க, நீங்கள் என்ன வேடிக்கை பார்த்துன்னு இருக்கீங்க, போங்க, இல்லாட்டி தீர்ந்துச்சுன்னா சிக்கலாகிடும்னு. அட்டைப்பெட்டியில் தான். அப்போ இவங்க வந்து போயிருக்காங்க, போய் அவசரப்படுத்தியிருக்காங்க. அவங்க சொல்லிக்கிறாங்க வந்தோடனே கொடுத்துட்றாங்க. இல்லை எங்களுக்கு உடனே வேணும் அது மாதிரி. அப்போ நான் அக்கௌண்ட்டில் போட்டுட்டுமான்னு கேட்டிருக்காங்க. இவர்கள் தான் இந்த மாதிரி விஷயங்கள் பழக்கமே இல்லை. போட்டிருங்கன்ட்டுக்கிறாங்க. அக்கௌண்ட்டில் போட்டாங்க. போட்டுட்டு தேர்தல் கட்சிகளுக்கு, கூட்டணி கட்சிகளுக்கு பணம் கொடுப்பாங்கல்ல, அவங்க அங்கே தேர்தல் கமிஷனுக்கு இவங்களுக்கு 10 கோடி அவனுக்கு 15 கோடின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. இவர்கள் தான் உலகம் தெரியாதவர்கள் தான். ஆமாம், கவர்மெண்ட்டாங்க மேலேயும் சொல்ல. தேர்தல் கமிஷன் வந்து வெளியே வந்தோன்னே மேட்டர் பரபரப்பாக தேர்தல் கமிஷன் இவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டான். அவங்க கொடுத்தாங்களா, என்ன பண்ணீங்க, ஏன் நீங்கள் கணக்கில் காமிக்கலன்னு. அப்புறம் அதை ஒரு மாதிரி எல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு பிரகாஷ் காரட்லாம் கூப்பிட்டு செம்ம திட்டினாரு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இந்த அளவுக்கு போகிறது அளவுக்கு வைப்பீங்க பேர் பல வருடம். அதாவது ஒரு பெண்ணு அந்த தெருவில் இருப்பா, பல வருஷம் நல்லா இதுன்னு பேர் வாங்கிட்டு ஒரு நாள் ஒரு தப்பான இது பேர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் அந்த பேரை கொண்டு வர முடியாது. இதுதான் லாஸ்ட்டில் நடந்தது. எனக்கு என்னென்னா ஈஸ்வரன் அவர்களுக்கு 2 சீட்டு, கம்யூனிஸ்ட்டுக்கு 4 சீட்னா எப்படி, என்ன காம்பினேஷன்? கம்யூனிஸ்டோட நிலைமை எப்படி தானே? சமூக நீதி கூட்டணி 98ல் இந்தியாவில் யார் ஆட்சி அமைக்க போகிறோன்னு சொன்ன முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருந்த கம்யூனிஸ்டோட நிலைமை இன்னைக்கு 4 சீட்டா? சமூக நீதி கூட்டணி. ரைட்ண்ணே. தேமுதிகவுக்கு வந்து 2 இலக்கத்தில் சீட்டு கொடுக்கலாங்கிற மாதிரி ஒரு பேச்சத்தை போயிட்டு இருக்கான். கொடுக்கட்டும். அண்ணன் திருமாவர்களுக்கு அதே 6, இவங்களுக்கு 5 நாளும் குறைஞ்சிட்டே போகுதுன்னா தேமுதிக வந்து 0.5% கூட இல்லைங்கிற நம்ம பலமுறை பேசிட்டோம். அண்ணன் என்ன முடிவு எடுப்பார்? ஒன்றும் எடுக்க மாட்டார். நேற்று என்ன முடிவோ அதே தான் இன்றைக்கும். அப்படியே கம்முன்னு இருப்பார். சலுகைகள் மற்றது கிடைக்கும். ரொம்ப முடிவு எடுத்தாருன்னா நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. விடுதலை சிறுத்தைகள் அங்கேயே இருக்கும், இவர் மட்டும் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். அதனால் இவர் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடதுசாரிகள் என்ன விஷயம்னா, இடதுசாரிகள் கட்சி டி நகரில் தான் 2 கட்சியும் இருக்குது. டெல்லியில் இருக்குது. தலைவர்கள் இங்கே இருக்காங்க. திருமாவளவன் கட்சியே அறிவாலயத்தில் இருக்குது. அவர் நினச்சா அசோக் நகர்லாம் கொண்டு வர முடியாது. அவர் மட்டும் அதான் அசோக் நகர் அப்புறம் காலி பண்ண சொல்லுவாங்க, கிளம்புங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி நிலைமை தான் இருக்குது. தன்னை கட்சியை வாரிசை எதிர்த்து தன்னை கட்சியை விட்டு நீக்கும் பொழுது கொந்தளிச்சு மேடையாக கண்ணீர் விட்டு பேசிய, சீற்றத்தோடு பேசிய வைகோ அவருக்காக 6 பேர் தீ குளிச்சாங்க. ஆமாம், செத்தே போயிட்டான். இந்த 6 பேர் குடும்பம் இப்போ இன்றைக்கி போய் அவன் அறிவாலய தோட்டத்து வாட்ச்மேன். கமல்ஹாசன் கூட 2 சீட் கொடுப்பாங்க போல. ஆமாம், அவரும் இன்றைக்கி நம்ம போட்டுக்காரு புரியாத மொழியில். அது இது சாக்கடை, நீர், சுத்தம், ஆய்வுன்னு. ஆண்டவர் கோவம் வந்துச்சுன்றது மட்டும் லைட்டாக தெரியுது.
நான் போட்டேன்னா ஆண்டவரை 2 சீட்டு தான்ட்டாங்களா கோவப்படுற மாதிரி இருக்குது லைட்டாக அப்படின்னு. அப்போ அவரு கூட 2 சீட்டு. ஆனால் மதிமுகவுக்கு 1 சீட்டு. எப்படி திட்டம் போட்டு காலி பண்ணுறாங்க, வெக்கமா இல்லையா? இதனி ராஜ்யசபா 6 அங்க பேர் செத்து போனாங்களே, அவங்க போனது மேலே இருந்து தானே இப்போ நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் இந்த அளவு இதுக்கு என்டிஏ கூட்டணி போய் ஒரு 5 சீட்டு வாங்கிட்டு மரியாதையாக இருக்கலாமே. போயிடலாமே. அரசியல்ங்கிறது எதுக்காக பண்றீங்க? உங்களை நம்பி இருக்க 12 மக்களுக்கு. சீட்டுக்கு 12 சீட்டுக்கு சண்டை போட்டாருங்க அவரு. ம். 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கேட்டு சண்டை போட்டாரு. நீங்க ஒரு சீட்டு சுய சின்னத்துல நிக்கிறதுக்கு சண்டை போடுறாரு. நிலைமை எப்படி போயிட்டு 12 சீட்டு இவர் நிக்க போறாராம். எங்க ஓ, வைகோ கோயில்பட்டி. நிக்க போறாராம். கோயில்பட்டி விளாத்திக்குளமான அதுவா தெரியல. சங்கரன் கோயிலா, அனைவரும் இன்னைக்கு சுற்று மாளிகையை பார்த்து முடி சிவகாசியா, சங்கரன் கோயிலா, கோயில்பட்டி கிடையாது. கோயில்பட்டி. சங்கரன் கோயில், சிவகாசி அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த அந்த 2 சீட்டு கம்மியா தர்றாங்க அப்படின்னு 14 கேட்டாரு. 12 தரேன் நாங்க ஜெயலலிதா 2011 தேர்தலை புறக்கணி. தேர்தல் இப்ப புறக்கணிக்க வேண்டியதுதானே. ஆனா பையன் அடிச்சுடுவான். நான் நினைச்சுனேன்னா உன் இஷ்டத்துக்கு நடக்கிற கம்பெனி எந்த ஒன்லி அட்வைசர். ஆமா, பாமகல பார்த்தல வேட்பாளர் தான், நேர்காணல் பண்ணுவேன். நான் தான் அப்படின்ட்டு. அதனால இது இவ்வளவு மானங்கட்டு போய் வாழணுமா? இதுல பெருமை வேற, அடுத்தவங்கள அடிமை. இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் என்னன்னு சொல்றது? ரைட்டா. நேற்று நம்ம தாவேக விஷயத்துல ஒரு விஷயம் மட்டும் பேச மறந்துட்டோம்னா, ஆதவ் அவர்கள் பேசினதுல நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி நான் பேசின விஷயம் வம்படிக்கு இழுத்த மாதிரி தெரியுது ரஜினி அவர்களை. ஏற்கனவே தெரியும் ரஜினி ரசிகர்கள் ஏற்கனவே விஜய் மீது பல மடங்கு கோவத்தில் இருக்காங்க. அவங்க அரசியல் வந்ததுலேருந்து அவர் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இவர் வம்படிக்கு இழுத்த மாதிரி தெரியுது. ரஜினி அவர்களை அரசியலேருந்து மிரட்டினாங்க. திமுக அட்டாக் பண்றான்ட்டு உளறிட்டு இருக்காரு. அன்னைக்கு மிரட்டும் போது இவர் தான் அங்கே இருந்தாரு. இவர் எங்க இருந்தாரு? திமுக அங்கே இதில் இருந்தார்ல. இவர் போனது 2019 மேல தான். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னா அவர் இருந்தார்ல, 2016 இருந்தார்ல. ஏங்க இப்போ நீங்க ஒரு பெரிய என்ன சொல்றது, அணு உலை சம்பந்தமா ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. உங்கள்கிட்ட சொல்றாங்க அந்த அணு உலை சம்பந்தமா அந்த விஞ்ஞானி வருவார், அவர் எங்களுக்கு பழக்கம் இல்லை, கொஞ்சம் நீங்கள் ஏற்பாடு பண்ணி கூட்டு வர முடியுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் கூட்டு போய் அவர் உட்கார வைக்கிறது, அப்புறம் கூட இருந்து அவர் ஒர்க் பண்ணுறது கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் அணு உலை விஞ்ஞானி ஆகிடுவீங்களா? அது எப்படி ஆக முடியும்? அப்படிதான் இது. பிரசாந்த் கிஷோர் அவன் ஜெயிக்கிற கட்சிக்கே வேலை செய்கிறாங்க. அது மீறி தோத்துச்சுன்னா ஓடி போயிடுவான். பிரசாந்த் கிஷோரை இவர் கூப்பிட்டு வந்தார். அதுவும் திமுக தெரியும்ல, எவ்வளோ டாக்ஸியில் டாக்ஸி கூப்பிட்டு வந்துட்டேன், இறங்கியாச்சு போய்கினே இருப்பாங்க. டாக்ஸி யார் கூப்பிட்டு வந்தா? நான் தான் பில்லை கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்காக கூட உட்கார வச்சுருந்தாங்க. இவர் அப்படியே சுற்றிக்கிட்டு, இவர் பேஸ்கெட் பால் பிளேயர் தானே, இவருக்குன்னா அரசியல் தெரியும். இப்படியே சுற்றிக்கிட்டு அவங்களோட உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு 2 வருஷம் ஓட்டினா இவர் அரசியல் மேதை ஆகிடுவாரா? ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆகிடுவாரா? இவர் ஸ்ட்ராட்டஜி உண்மையாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி விஜய்க்கு இவர் தான் முதல் ஆளாக புத்தி சொல்லணும். ஒன்றுமே கிடையாதுங்க, நம்ம என்டிஏ கூட போனோம்னா ஏதாவது தேர்த்தலாம், அடுத்தது பண்ணலாம். இல்லையா விஜயை கூட்டுக்கு சட்டை கலர் பிடிச்சி இழுத்துக்கிட்டு சோனியா காந்தியை போய் பார்த்து காங்கிரஸை கூட்டணி கொண்டு வந்துருக்கணும். அதுவும் இல்லை, இது 2மே செய்யலை, உட்காந்து உளறிட்டு இருக்காரு. ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் மிரட்டினது கொரோனா, 2வது பிஜேபி செட்டப்பு ரஜினிக்கு பிடிக்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை கொண்டு போய் முட்டு சந்தில் விட்டுருவாங்க நல்லா தெரிஞ்சிச்சு. இன்னொன்று ரஜினிக்கு என்ன பையனா, நம்மளை நம்பி ரசிகர்கள் அவங்க பிரச்சனை. எல்லாத்துக்கும் மேலே ரஜினிக்கு என்ன பையனா 2 கிட்னி மாற்றிருக்காங்க. உடல்நலம் பாதிப்பு வரும்னு ரஜினிக்கு நல்லா தெரியும். அந்த டைமில் கொரோனா பாதிப்பு இருந்தப்போ 21 எலெக்ஷனு இவர் கட்சி ஆரம்பிச்சு எங்கே போனாலும் போக வேண்டிதான். எஸ்பிபி இதெல்லாம் பார்த்துட்டாரு, அதுக்கு தான் அவர் பல்ட்டி அடிச்சார். வரவே மாட்டேன்ட்டு ரஜினி முடிவெடுத்துல ஒன்றும் பண்ண முடியாது. அங்கேருந்துலாம் பேசினாங்க, உன்னை நம்பி அண்ணாமலை வேற விஆர்எஸ்ல, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, நம்ம முடியாதுட்டாப்புல. அர்ஜுனமூர்த்தி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அர்ஜுனமூர்த்தி ஆர்எஸ்எஸ் கார் தானே, ஆமாம் திரும்பி என்ன போ அப்படின்ட்டாப்புல. நீங்கள் அர்ஜுனமூர்த்தி எங்கே இருக்கிறாரு? பாஜக. அண்ணாமலை பாஜக தனிமையாக இருக்காரு. ரஜினி பாஜக ஆதரவாளராக இருக்கிறாரு, நல்லா நடிச்சுக்கின்னு. ஒரே ஒரு ஆஃபர் என்ன அவருக்கு, வருஷத்துக்கு 2 படம் ஒதுங்கிங்க ரெட் ஜெயின்லேருந்து. ரொம்ப சந்தோஷமா. இது சன் பிக்சர்ஸ் ஆமாம் 2 படம் நடிச்சிட்டு இருக்காரு. அவங்களுக்கும் லாபம், இவருக்கும் லாபம், நிம்மதியாக வாழ்க்கை போயினுக்குது. அப்பப்போ பொண்ணுங்க படம் எடுத்து நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். மற்றபடி அவர் வாழ்க்கை நிம்மதியாக போய்கிட்டு இருக்குது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நிம்மதின்றது நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால யார் என்ன பண்ணாலும் சரி, நான் நிம்மதியாக இருக்கணும்ன்ட்டு அவர் கரெக்டு தான். அவருடைய பாணி போய்கிட்டு இருக்காரு. அவரால் முடிஞ்சது ஒரு 10 கொலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு சினிமாவில், அவ்வளோதான். அவருக்கும் திமுக மிரட்டி பண்ணிச்சுன்றதுக்கு ஏன்னா இது கலைஞர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போனாரு. இவர் குதின்னு குதிச்சு முதல்வர் முட்டாள் முதல்வர்னு சொன்ன மாதிரி விமர்சனம்லாம் எப்படி பார்க்குறீங்க? முட்டாள் முதல்வர் அவர் தற்கொலை. யாரு? அருண்ராஜ். அருண்ராஜ். அப்போ சின்ன பசங்களை வச்சு எழுதி வாங்குறாங்க.
அவன் வாய்க்கு வந்தால் எழுதி விட்றான். தலைவரை அந்த இடத்துல திட்டு தலைவரை. அருண்ராஜ் கரெக்டாக பேசணும்னா பேசியிருக்கணும். நீங்கள் வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு பிறகு உங்களை குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, இப்படி போக வைக்கிறாங்க, நடக்க வைக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு முதல்வரா இது எப்படி இவர் சரியா இது பண்ண முடியும்? இவர் வந்து ஒரு 58 ஆண்டு கால அரசியல் சொந்தக்காரர். அதில் டவுட் வருது அப்படின்ற மாதிரிலாம் பேசினா கரெக்டாக இருக்கும். தற்கூரி நீ தான், எங்களை போய் தற்கூரி உன்னை தற்கூரின்னு சொன்னா நீ ஏன் எடுத்துக்கிட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்துனுக்குறீங்க? எப்போ பார்த்தாலும் இந்த கட்சி தானே என்ன தற்கூரின்னு திட்டுறாங்க, என்ன இதுன்னு திட்டுறாங்க. எல்லாமே சுய வழக்கம், தண்ணிலே வழக்கம், தற்புகழ்ச்சி இதுதான். கண்டிப்பாக மிக்க நன்றி.